அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தில் முஸ்லீம்களுடைய நிலைமையும் காபிர்களுடைய, அதாவது பிற சகோதரர்களுடைய நிலையும், அவர் காஃபிர்னு சொல்கிறோம் என்னதுன்னு சொன்னால், இஸ்லாத்தை நிராகரிக்கிறதால அவங்கள நாங்கள் காஃபிர்னு சொல்கிறோம். அவங்களோட நிலைமை இப்படி தான் இருக்குது. என்னன்னு சொன்னால், உலகத்தில் சைக்காலஜியாக ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய அதிகமானவங்க முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி தனிப்பட்ட பிரச்சனை, அது விவாகரத்து பிரச்சனை ஆகிக்கலும், பிள்ளைகளுடைய பிரச்சனை ஆகிக்கலும், இப்படி ஏராளமான உலகத்தில் என்னென்ன கோணல் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பிரச்சனைகள்லையும் முன்னுக்குது முஸ்லீம்கள். அது மாதிரி நல்லா சொல்கிறான், முஸ்லீம்களால் தான் நாங்கள் அப்படி பிரச்சனை உலகத்தில் உருவாக்குவோம்னு சொல்லி நல்லா குர்ஆனில் சொல்கிறோம். முஸ்லீம்களால் தான் உலகத்தில் எந்த ஒரு பலாய் முசீபத் ஏற்படுறா இருந்தாலும் சரி, இயற்கை பேரர்த்தங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்ததுன்னு சொன்னாலும் அனர்த்தங்கள், அழிவுகள், பொருளாதார பிரச்சனை எல்லாம் வருமாக இருந்ததுன்னு சொன்னால் முஸ்லீம்களுடைய செயற்பாடு வச்சு தான் வரும்னு சொல்லியும் அல்லாஹ் சொல்கிறான். சூரா ரூமில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ இந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த குர்ஆனை விட்டும் முஸ்லீம்கள் எப்போ தூரமாக ஆரம்பித்தாங்களோ அப்பொழுது இருந்து அல்லாஹ் முஸ்லீம்களை சோதிச்சு கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு பிற மக்கள் குர்ஆனை தேடி படிக்கிறாங்க, இஸ்லாத்தை தேடி படிக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய நிலைமை குர்ஆனை விட்டும் தூரமாகி கொண்டும் அற்பமான விஷயங்களுக்காக கூட, அற்ப ஆசைகளுக்காக இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி, அற்ப தேவைகளுக்காக இஸ்லாமிய கலாச்சார விழுமியங்களை விட்டும் தூரமாகி கொண்டும் இருக்கிறாங்க. ஆனால் பிற சகோதரர்கள் பல தியாகங்களை செஞ்சு, குடும்பத்தை விட்டு, குடும்ப எதிர்ப்புகளை தாண்டி, ஊருடைய நாட்டுடைய எதிர்ப்புகளை தாண்டி கூட, பாடசாலைகளுடைய எதிர்ப்புகளை தாண்டி கூட இன்றைக்கி குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த குர்ஆன் ஹதீஸ் முஸ்லீம்களுக்கு சொந்தமோ, முஸ்லீம்களுக்கு தான் அது அல்லாஹ் பொதுவாக வேதமண்டத்தை அல்லாஹ் பொதுவாக இறக்கி வச்சது. ஆனால் முஸ்லீம்கள் தான் அதுக்கு சொந்தக்காரர்களோ அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, அற்பமான விஷயங்களுக்காக அதை விட்டுடுறாங்க. ஆனால் பிற சகோதரர்கள் அற்பமான விஷயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கடினமான விஷயங்களுக்கு முகம் கொடுத்து இந்த குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு டிப்ரெஷன் குறவு. முஸ்லீம்கள் அற்பமான விஷயங்களுக்காக குர்ஆனை விட்டு தூரமாகியதுனால அதிகமாக இன்றைக்கு கவுன்சிலர்மார் தேவையாகி, ஒரு காலத்தில் கவுன்சிலர்மார் தேவைப்பாடு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அதிகமான கவுன்சிலர்மார் தேவை, சைக்காட்ரிஸ்ட் தேவை, எல்லாம் தேவை. காரணம் என்னென்னு சொன்னால், முஸ்லீம்கள் குர்ஆனை விட்டு தூரமாகியதன் விளைவு தான் அல்லாஹ் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு சோதிச்சு கொண்டிருக்கிறான்னு தான் உண்மையான விஷயம். ஆகவே இந்த தவறை உணர்ந்து குர்ஆனுடையவர்களாகவும், குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவங்களாகவும், குர்ஆன் படி வாழக்கூடியவங்களாகவும் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.